கத்திரிக்காய், அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, முருங்கைக்காய் இவ்வளவும் போட்டு மசாலா வந்து வீட்டு மசாலா அரைச்சி பொடி பண்ணி இதில் போட்டு நான் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம், மஞ்சள், பெருங்காயம், அரிசி, கடுகு இந்த பொருளை வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அது பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கின பிறகு ஒரு டீஸ்பூன் உப்பு போடணும். அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடணும். அதையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு அது பிறகு என்ன செய்யணும், காய் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த காயை வந்து எல்லாத்தையும் தண்ணி நல்லா வடிகட்டி அதையும் இதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா வதங்கி வந்த பிறகு அதுக்கு தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் ஊற்றணும். ஊற்றி மூடி வச்சிட்ட பிறகு நல்லா வெந்து வரும். அது பிறகு நல்லா காய் சுருண்டு எண்ணெயெல்லாம் வதங்கின பிறகு இந்த பவுடர் எடுத்து போடணும். பவுட்ரு போட்ட பிறகு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டால் நல்லா சுருண்டு வரும். காய்கறி மசாலா ரெடி. கிண்டும் போதே ஒரு வாசனையாக இருக்கும் வீடெல்லாம்.